Ladies and gentlemen, now I request our HOPF Director General of Police to present a memento to our Chief Guest, Honorable Chief Minister. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறப்பித்திடும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்திட தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் படைத்தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Memento being presented as a mark of gratitude. We now request the Director General of Police, Head of Police Force Tamil Nadu, to deliver the vote of thanks. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் எனது மன்மான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி அன்றே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு அறிவிப்பை வெளியிட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்க நிதி வழங்கி தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து வருகிறார்கள். இந்த திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இந்த சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புத்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கும், அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும், உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்காக சீரிய முறையிலே பணியாற்றிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பரேடை சிறப்பா நடத்திய பரேட் கமாண்டர், பரேட் கான்டின்ஜென்ட், போலீஸ் பேண்ட் மற்றும் பேக் பைப்பர் டீம் அனைவருக்கும் பாராட்டுகள். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் ஆகியோருக்கும் என் நன்றிகள். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மன்மான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Sir, a true safe society is not one where women are told to be careful or are protected only by police presence, but one where responsibility becomes collective. Singapen is not merely about protecting women, it is about building a society with changed mindset. I take this opportunity to assure the Honorable Chief Minister of Tamil Nadu that Tamil Nadu Police will put in their best efforts to ensure the safety of women and children, because it is not only our duty, but we understand dignity and freedom is their right. Nandri Vanakkam.